வந்து லைட்டாக ப்ளீடிங் ஆச்சு, ஒரு 2 டேஸ் இருந்துச்சு. பேட் வைக்கிற அளவுக்கு இல்லை, பட் லைட்டாக ரொம்ப கம்மியாக வந்து எனக்கு ப்ளீடிங் இருந்துச்சு. இது வந்து ப்ரெக்னன்சியோட சிம்ஸா அப்படின்றது தெரியல எனக்கு, அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்புறம் தெளிவான விளக்கம் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் பீரியட் 1ஆம் தேதி ஆயிருக்கீங்க, ஒரு 16, 17ஆம் தேதி போல் உங்களுக்கு லைட்டாக ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாள் இல்லை 2 நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணி பார்க்கணும் அந்த ப்ளீட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது. ஏன்னா பீரியட்னா உங்களுக்கு எப்படி ப்ளீடிங் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 3-4 நாள் வரும். கண்டிப்பாக பேட் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஹெவியாக ஒரு ஃபஸ்ட்டு டே ஃப்ளோ இருக்கும், 2வது நாள் கம்மியாகும். ஸோ 3-4 நாள் வந்தால் தான் அது வந்து நமக்கு பீரியட். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 16, 17ஆம் தேதி போகிற பீரியட் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு 24 ஹவர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். அந்த ப்ளீடு வந்து உங்களுக்கு எப்படி வருது, பெயின் இருக்கா இல்லையா எப்படி அப்படின்றத வெயிட் பண்ணி ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இல்லை, உங்களுக்கு வந்தது பீரியட் இல்லை, ஹெவியாக வரலை, பேட் வைக்கிற அளவுக்கு வரலை, பெயின் இல்லை, நார்மலாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாட்டிங் லைட்டாக ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் என்னென்னா உங்களுக்கு மேபி அது ஓவலேஷனாக இருக்கலாம். ஏன்னா ஓவலேஷன்றது பீரியடான ஒரு 14, 15, 16 இந்த தேதிகளில் வரக்கூடியது தான். சில பேருக்கு 12, 13 வரும், சில பேருக்கு 16, 17, 18 அந்த மாதிரி வரும். மோஸ்ட்லி ஓவலேஷன்றது நீங்கள் பீரியடான 10 நாள்லேருந்து 20 நாளைக்குள்ளே எந்த டேட்டில் வேணாலும் வரலாம். ரெகுலர் பீரியட்னா